மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருச்சி காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் தற்பொழுது வெளியேற முடியாமல் நபர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொள்ளிடம் மேம்பால தூணுக்கு அடியில் தூங்கியவர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், அந்த சிக்கிய நபரை மீட்கும் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? அதாவது காவிரியில் அந்த கர்நாடக பகுதியில் பெய்யும் அதிக மழை காரணமாக தற்போது தமிழக நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து டெல்டா பகுதிக்கு பாசனத்திற்காக தண்ணீர் என்பது திறக்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சி முக்கொம்பு அணைக்கு இன்று காலை நிலவரப்படி 91,000 கன அடி நீர்வரத்து என்பது இருக்கிறது. இதில் காவிரியில் 31,000 அதே போன்று கொள்ளிடத்தில் 60,000 கன அடி நீர் திறப்பு என்பது இருக்கிறது. ஏற்கனவே காவேரி மற்றும் கொள்ளிட கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பல்வேறு எச்சரிக்கை, அதாவது நீரில் இறங்க வேண்டாம், ஆற்றோரத்திலிருந்து செல்ஃபி எடுக்க வேண்டாம், ஆடு மாடு மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருந்தாலும் தற்போது அதாவது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே உள்ள ஆற்றின் அடியில் இருக்கக்கூடிய தூண் பகுதியில் முதியோர் ஒருவர் தூங்குவதாக இரவு தூங்கியிருக்கிறார். அப்போது அதிக அளவு தண்ணீர் வந்ததால் அந்த கொள்ளிடம் ஆற்றில் அந்த கரை பகுதியில் சிக்கியிருக்கிறார், அந்த தூணுக்கு அடியில் சிக்கியிருக்கிறார். அவரை அந்த பகுதியில் சென்ற பொதுமக்கள் இன்று காலை அதிகாலை ஒரு 6 மணிக்கு பார்வையிட்டு உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தற்போது அவரை கயிறு கட்டி அந்த கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மேலே தூக்கும் காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மீட்கப்பட்ட நபர் பெயர் சசிகுமார் எனவும், இவர் லால்குடி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும், இவர் இரவு நேரங்களில் கொள்ளிடம் ஆற்று அடியில் அந்த கட்டையில் உறங்குவது வழக்கம் என்பதும் தெரிய வருகிறது. நேற்று மது போதையில் இருந்ததால் அந்த பகுதியில் நடுக்கட்டையில் அவர் படுத்திருக்கிறார் என்று அவரே கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவரை தீயணைப்புத்துறையினர்கள் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை தற்போது ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிக அளவு எச்சரிக்கை விடுத்த சம்பவம் அந்த பகுதியில் இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.